உயிர்த்தெழுந்தார். ஆனால் நம்ம இன்னும் அவரை என்ன செய்யலை, காணவே. நம்ம காணாதது தான் நம்மளோட ஜீவியத்தில் போராட்டம், பிரச்சனை இல்லையே. அவரை காண்டா நம்மால் என்ன செய்ய முடியாது. திரும்ப ஒரு பாவ ஜீவியம் செய்ய நம்மளால கூடாது. ஏனென்றால் அந்த கோர சிலுவைக்கு அவ்வளவுக்கு கிரயம், அவ்வளவுக்கு கொடுமை அவர் சகித்ததை நினைச்சு பார்த்தா. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லாதவன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 33 வருட காலம் அளவு எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க இயலாதவராக சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்னே அவரை 5 இடங்களில் விசாரித்து பார்த்தார். அன்னா விசாரிக்கிறான், காய்பா விசாரிக்கிறான், பிலாத்து விசாரிக்கிறான், ஏரோது விசாரிக்கிறான், திரும்பவும் பிலாத்து விசாரிக்கிறான். 5 இடங்களிலும் எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க இயலாதவராயிருக்க தண்ணீரிலே தன் கைகளை கழுகிக் கொண்டு சொல்லுகிறார், இந்த நீதிமானின் இரத்தத்தில் எனக்கு என்ன இல்லை, பங்கில்லை என்று சொல்லி அவர் தன் கைகளை கழுகிக் கொண்டு யூதர்களுடைய விருப்பத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த குற்றமும் இல்லாத, எந்த பாவத்தையும் அறியாத, எந்த பாவமும் இல்லாத கிறிஸ்து இயேசுவிலே நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக அவர் தம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு கோர சிலுவையில் துடிக்க துடிக்க தம் கடைசி சுட்டு இரத்தத்தை விழாவிலே ஈட்டினால் குத்தி நோக்கின போது ஏதோ அந்த விழாவிலிருந்து இரத்தமும் ஜலமும் புறப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரத்தமும் ஜலமும், அந்த இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அந்த தண்ணீர் தான் அவருடைய மகா பரிசுத்தமான மகிமையை நம்மில் உட்பிரவேசிப்பிக்க பண்ணுகிறது.